செபஸ்தியாரே. செபஸ்தியாரே, எங்கள் செபஸ்தியாரே, செபஸ்தியாரே, எங்கள் செபஸ்தியாரே. சொட்ட சொட்ட விசுவாசத்திலே நின்ற செபஸ்தியாரே, எங்கள் செபஸ்தியாரே. 5 அம்புகளும் பாய இயேசு நாமத்தை சொன்ன செபஸ்தியாரே, எங்கள் செபஸ்தியாரே. வெற்றி வீரரே செபஸ்தியாரே, விடி வெள்ளியே செபஸ்தியாரே. வெற்றி வீரரே செபஸ்தியாரே, விடி வெள்ளியே செபஸ்தியாரே. செந்தமிழில் கவி பாடி உளமாற வரவேற்போம்.
புகழ் பாடி பாடுங்கள். ஆண்டவருடைய எல்லா செயலுக்காகவும் அவரை போற்றுங்கள். சீரா 39:14 என்ற இறைவார்த்தைக்கு ஏற்ப புனித செபஸ்தியார் ஆலய கல்வெட்டினை நமது மேதக ஆயர் அவர்கள் இப்பொழுது திறந்து வைக்கிறார்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவர் அன்புமிக்க மக்களை நம் திருமொழிக்கு நினைவாகவும் இறைவனது அருள்பராமரின் அடையாளமாகவும் நம்மை தெளிக்கப்படுகிற தண்ணீரை ஆசீர்வதித்து அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடும். என்றுமுள்ள எல்லாமல் இறைவா வாழ்வின் ஊற்றும் தூய்மை தொடக்கமான தண்ணீர் வழியா மக்கள் அனைவரும் புனிதப்படுத்தி நிலைவாழ்வின் வழிகளை பெற வேண்டும் என திருவுளமானி இத்தண்ணீரை புனிதப்படுத்தி எளிமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, இத்தண்ணீர் நாங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்துள்ளதும் காத்துள்வீராக. நாங்கள் உமக்கு அர்ப்பணிக்கிற இந்த ஆலயத்தையும் தீங்கு அனைத்துள்ளதும் காத்துள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூயதயத்தோடு இவ்வாலயத்தை அணுகி வரவும் ஒரு மீட்பை பெற்றுக்கொள்ளும் தகுதி பெறுவோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளங்கள் ஒப்பிட வேண்டும் என இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். ஒரு படைப்பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தி எல்லாமே தாழ்மைய வேண்டும். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படுகிற இடமெல்லாம் தீமையின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்கிறார். எங்களுடைய தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராத காத்துருவாரா. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். சகோதரிகளே, நம் அன்பு பாதுகாவலருடைய செபஸ்தியாரின் ஆலயத்தை புனிதப்படுத்தி திறந்து வைக்கும் திருச்சடங்கில் கல்வியோடு பங்கு பெற கடவுளது அருளையும் ஆசி வேண்டும். உங்கள் பதிலுரை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றென்றும் அவரது பேரன்பு என இஸ்ரேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு உள்ளூர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவரே, என் ஆற்றல், என் பாடல், என் மீட்பும் ஆகும். நீதிமான்களின் கூடாரங்களில் வெற்றியும் மகிழ்ச்சியும் உரைக்கின்றது. ஆண்டவருடைய வழக்கு வலிமையாய் செயலாற்றியுள்ளது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் ஆளுதலை அக்களிப்போம், அகமதியோம். என் இறைவன் நேரே, உமக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். என் கடவுளை மெய்யேற்றுகின்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். மன்றாடுவோமாக. என்றும் வாழுகிற இல்லாமல் இறைவா, உன்னை செபஸ்தியாரின் ஆலயத்தில் ஒரே இறை சமூகமாய் ஒன்று கூடி வந்திருக்கிற நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி புகழ்ந்து போற்றுகிறோம். ஆண்டவரே, அது மகிமைக்காக நாங்கள் இந்த ஆலயத்தை உமக்கு காணிக்கையாக அர்ப்பணிக்கிறோம். உடைய தூய ஆவியாரின் அருள் பிரசனம் இந்த இடத்தை நாளும் நிரப்புவதால் அது உயிருள்ள வார்த்தை வல்லமையோடு அறிவிக்கப்படவும், அருள் அடையாள கொண்டாட்டங்கள் நம்பிக்கையோடு கொண்டாடப்படவும், அது பிள்ளைகள் ஒன்று கூடி மன்றாடும் இந்த ஆலயத்து நீரை புனிதப்படுத்தியதும் கூடி வரும்போது எங்கள் ஆண்டவர் இயேசு என்னாலும் எங்களோடு இருப்பதை நாங்கள் உணரச் செய்தவரும். ஏனெனில் தம் பெயரால் கூடியிருப்பவர்கள் தாம் இருப்பதாக அவர் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார். அவர் என்றும் எங்களோடு தங்கி எங்களை ஆஸ்வதிக்கவும் வழிநடத்தவும் செபஸ்தியார் நாளும் எங்களுக்காக பரிந்து பேசவும் வேண்டும் என மன்றாடுவோம். இறை வேண்டலின் இல்லத்தில் கூடி வருகிற நாங்கள் அனைவரும் அருள் பிரசனத்தை உணர்ந்து மது ஆசையை பெற்று அது திருவுளத்தை நாடு நிறைவேற்றி வாழுகிற ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்த எங்கள் ஆண்டவரும் திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக கொண்டாடுகிறோம்.
விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசு ஆசி பெற்றவர். புனித மரியே, தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் இந்த புதிய ஆலயத்தில் கூடியிருக்கிற நம் அனைவரையும் ஆசீர்வதித்து நம்மை நாடுகளுடைய அருளால் காப்பாராக. இறைவனின் அருளாலும் மேதக ஆயர் அவர்களின் கருணையாலும் நமது பங்கு தந்தையின் அவர்களின் அயராத முயற்சியாலும் கிராம மக்களின் ஒத்துழைப்புடன் புதிதாக எழுப்பியுள்ள புனித செபஸ்தியார் ஆலயத்தினை மேதக ஆயர்கள் திறந்து வைத்து புனிதம் செய்கிறார்கள். புனித விழா கொண்டாடும் இரவில் பாடுவது போல் நீங்கள் மகிழ்ச்சி பாடல் பாடுவீர்களாக. புனித விழா கொண்டாடும் இரவில் பாடுவது போல நீங்கள் ஒன்றாய் இணைத்து உறவுகள் ஒன்று கூடி உணர்வுகள் சங்கமிக்கும் இவ்வேளையில் புனித செபஸ்தியார் ஆலயத்தை திறந்து வைத்து திருப்பலி நிறைவேற்றி இறையாசி பெற்றுத்தர வருகை தந்திருக்கும் நமது பாசத்திற்குரிய மேதக ஆயர் அவர்களை அர்ப்பணிப்பு ஒளியேற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அழகாய் திட்டமிட்டு அதற்கு அற்புதமான செயல் வடிவம் கொடுத்து உற்சாகமாய் வழிநடத்தும் நமது அன்புக்குரிய பங்கு தந்தை அவர்களை அருளை ஏற்ற அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்கு இலக்கணமாய் தாழ்ச்சியின் சிகரமாய் எம்மோடு இணைந்து பணியாற்றும் அருள் சகோதரிகள் சார்பாக அருள் சகோதரி மாலதி அவர்கள் தியாகத்தின் ஒளியேற்ற அன்போடு அழைக்கின்றோம். 1000 மணிகள் கோர்த்தால் ஓர் அழகிய மாலை உருவாகும். கோவிலூர் மக்கள் இணைந்து அவர்கள் சார்பாக திருவாளர் செல்லதுரை அவர்கள்
கொடுத்த உழைப்பாளிகளின் சார்பாக ஒன்றப்பின் ஒளியேற்ற திருவாளர் ஜான் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், அவர்தம் பெயரை சொல்லி வழிபடுங்கள், அவர்தம் செயல்களை மக்களினங்கள் அறியச் செய்யுங்கள். திருப்பாடல்கள் 105:1. விசுவாசத்தை கட்டிக்காக்க வீர மரணம் அடைந்து விண்ணுலக பேரின்ப வாழ்வை தம் உடைமையாக்கி கொண்டவர்தான் புனித செபஸ்தியார். புனித செபஸ்தியார் ஆலய திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் நமது மேதகு ஆயர் அவர்களையும் அவர்களோடு இணைந்து வருகை தந்திருக்கும் அருட்பணியாளர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இறை மக்கள் அனைவரையும் பங்கு தந்தை சார்பாக தெய்வீக திருப்பலிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். புனித செபஸ்தியார் கிபி 257ஆம் ஆண்டு பிரான்சில் பிறந்து இத்தாலியில் வளர்ந்து ரோமை இராணுவத்தில் படை வீரராக சேர்ந்து தனது பொறுப்புமிக்க பணியால் படை தளபதியாக உயர்ந்தவர். புனித செபஸ்தியார் வேதகலாபனையின் போது கிறிஸ்தவர்களின் விசுவாசத்தை உறுதிப்படுத்தியவர். பதவி, புகழ், அதிகாரத்தை இழந்து ரோமை பேரரசு கிறிஸ்துவுக்காக வீரமரணம் அடைந்தவர். புனித செபஸ்தியாரால் ரோமை பேரரசனும் சிறை அதிகாரியும் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெற்றதால் நோய் நீங்க பெற்றனர். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 38 ஆண்டுகளாக பெத்சபா குளக்கரையில் நம்பிக்கையோடு காத்திருந்த உடல்நலம் அற்றிருந்த ஒருவரை இயேசு குணமாக்கிய நிகழ்வை காண்கிறோம். இவ்வுலக துன்பங்களே மறு உலகின் மணிமுடி என கூறிய புனித செபஸ்தியார் போன்று நாமும் கிறிஸ்தவ அன்பை சொல்லிலும் செயலிலும் செய்து காட்டி கிறிஸ்தவ நம்பிக்கையில் துணிவுடன் வாழ தெய்வீக திருப்பலியில் ஒன்றிணைந்து ஜெபிப்போம். அன்பார்ந்த மேதகாயர் அவர்களே, அருள் தந்தைகளே, அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த இறை மக்களே, இந்த ஆலயம் இவ்வளவு பொலிவோடு விளங்குகிறது என்றால் தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகா ஆயர் அவர்கள் இந்த பங்கு விசாரணையின் போது இங்கு வந்த பொழுது உடனே ஆலயத்தை நிறைவு செய்வோம் என்று சொன்னார்கள். அதோடு கூட அநேகர் நன்கொடை வழங்கி இதை இன்னும் அழகுற செய்திருக்கின்றனர். இதெல்லாம் கடவுள் நிச்சயமாக அவருடைய அருள்கரம் இந்த கிராம மக்கள் மீது உங்கள் மீது இருக்கின்றது என்பதை நாம் உணர முடிகின்றது. இந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஆலயம். எனவே இந்த நாளை நன்றியின் நாளாக மறைமாவட்ட ஆயருக்கு நன்றியும், அதே வேளையிலே முதன்மையாக இறைவனுக்கு நன்றியையும், நன்கொடை வழங்கிய அனைவருக்கும் நன்றியையும் சொல்லி அனைவருக்காகவும் இந்த திருப்பலியை நன்றிப்பலியாக
ஜெபித்து ஒப்புக் கொடுப்போம். திருப்பலியிலே தகுந்த முறையில் பங்கேற்க நமது பாவங்களை ஏற்று மனவருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை தம் நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே, புனிதமான பற்றன்பு உள்ள முயற்சிகளை பெருமதிப்புடன் கடைபிடிப்பதால் உம் நம்பிக்கையாளரின் இதயங்களை செம்மைப்படுத்தி அருளும். அதனால் அவர்கள் தகுதியான மனதுடன்
பாஸ்கா திருநிகழ்வை ஏற்றுக்கொண்டு உமது மீட்பின் புகழை பறைசாற்ற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். வாசக முன்னுரை. அரியணையின் நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும் பால்வலிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும் கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார் என்று திருவெளிப்பாடு நூல். வாசகம் 7:17 வாசிக்கிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் தலைவராகிய கடவுள் கணுங்கால் அளவு, முழங்கால் அளவு, இடுப்பு அளவு மட்டும் போதாது என்று நம்மை முழுவதுமே இடுப்பளவு தேவாசிரால் நிரப்புகிறார். இறைவன் வாழும் இடத்தில் தூய ஆவியின் கனிகள் நிரம்பி வழியும், நன்மைகள் பெருகும். என்றும் வாழ்வளிக்கும் உணவும் நலம் தரும் மருந்தும் கடவுளிடமே உள்ளது என்பதை ஏசேக்கியேல் எழுதி நூலிலிருந்து வாசிப்பை கேட்போம். ஏசேக்கியேலிருந்து வாசகம். அதிகாரம் 1 முதல் 9 முடிய மற்றும் 12. அம்மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலிருந்து மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாயிற்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பக்கத்திலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கியே வெளிவாயினின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அம்மனிதர் கையில் ஓர் அளவு நூலை பிடித்து கொண்டு கிழக்கு நோக்கி சென்று 1000 முழம் அளந்தார். பின்னர் கணுக்கால் அளவு ஆழமுள்ள அத்தண்ணீர் வழியாய் என்னை அழைத்து சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்து என்னை முழங்கால் அளவு ஆழமுள்ள தண்ணீரில் அழைத்து சென்றார். மேலும் 1000 முழம் அளந்த இடுப்பளவு தண்ணீர் என்னை நடத்தி சென்றார். அவர் மேலும் 1000 முழம் அளந்தார். ஆனால் இப்போது அது ஆறாக ஓடியது. எனவே என்னால் அது கடக்க இயலவில்லை. ஏனெனில் தண்ணீர் உயர்ந்தது, நீந்தி போகும் அளவுக்கு ஆழமுடையதாய் யாராலும் நடந்து கடக்க முடியாத ஆறாய் ஓடியது. அவர் என்னிடம், மானிடா, இதை பார்த்தாயா என்றார். பின்னர் அவர் என்னை ஆற்றின் கரைக்கு அழைத்து சென்றார். நான் அங்கே சென்றபோது ஆற்றின் இரு கரைகளிலும் எண்ணற்ற மரங்கள் நிற்க கண்டேன். அவர் என்னிடம் உரைத்தது, இந்த தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அரபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயுமிடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயுமிடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பல மரங்கள் ஆற்றின் இரு மருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். இதன் ஆண்டவரின் அருள்வாக்கு. நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரையாவது: ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். இருக்கின்றார்.
ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கலுற்ற வேளையில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை, எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றார். அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார், அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார், நமக்கு அரணாயும் இருக்கின்றார். 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 5, இறை சொற்றொடர்கள் 1-3, 5-16. யூதர்களின் திருவிழா ஒன்று வந்தது. இயேசுவும் எருசலேமுக்கு சென்றார். எருசலேமில் ஆட்டு வாயிலுக்கு அருகில் 5 மண்டபங்கள் கொண்ட குளம் ஒன்று உண்டு. எபிரேய மொழியில் பெத்சதா என்பது அதன் பெயர். இம்மண்டபங்களில் உடல்நலமற்றோர், பார்வையற்றோர், கால் ஊனமுற்றோர், முடக்குவாதமுற்றோர் ஆகியோர்
திரளாய் படுத்து கிடப்பர். 38 ஆண்டுகளாய் உடல்நலமற்றிருந்த ஒருவரும் அங்கு இருந்தார். இயேசு அவரை கண்டு நெடுங்காலமாக அவரது நிலையில் இருந்துள்ளதை அறிந்து நலம் பெற விரும்புகிறீரா என்று அவரிடம் கேட்டார். ஐயா, தண்ணீர் கலங்கும் போது என்னை குளத்தில் இறக்கிவிட ஆள் இல்லை. நான் போவதற்கு முன் வேறு ஒருவர் இறங்கி விடுகிறார் என்று உடல்நலமற்றவர் அவரிடம் கூறினார். இயேசு அவரிடம், எழுந்து உம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்றார். உடனே அம்மனிதன் நலமடைந்து நம்முடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்தார். அன்று ஓய்வு நாள். யூதர்கள் குணமடைந்தவரிடம், ஓய்வு நாளாகி என்று படுக்கை எடுத்துச் செல்வது சட்டத்திற்கு எதிரான செயல் என்றார்கள். அவர் மறுமொழியாக, என்னை நலமாக்கியவரே உடைய படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் என்று என்னிடம் கூறினார் என்றார். படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து செல்லும் ஒன்று கூறியவர் யார் என்றார். அவர்கள் கேட்டார்கள். ஆனால் நடமடைந்தவர் அவர் யாரென தெரியவில்லை. ஏனெனில் அவ்விடத்தில் மக்கள் கூட்டமாக இருந்ததால் இயேசு அங்கிருந்து நழுவி போய்விட்டார். பின்னர் இயேசு நலமடைந்தவரை கோவிலில் கண்டு, இதோ பாரும், நீர் நலமடைந்துள்ளீர். இதைவிட கேடானது எதுவும் உமக்கு நிகழாதிருக்க இனி பாவம் செய்யாதீர் என்றார். அவர் போய் தம்மை நலமாக்கியவர் இயேசு என்று யூதர்களுக்கு அறிவித்தார். ஓய்வு நாளில் இயேசு இதை செய்ததால் யூதர்கள் அவரை துன்புறுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பெருமகிழ்வோடு புனித செபஸ்தியாரின் இந்த புதிய ஆலயத்தில் கூடி வந்திருக்கிறோம். கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறோம். கடவுளது அருளால், அவர் தம் அருள் பராமரிப்பில் நாம் வழிபட இந்த புதிய ஆலயம் நமது மக்களுக்கு இந்த நாளில் கடவுளது கொடையாக கிடைத்திருக்கிறது. கடவுளுடைய அருளாக கிடைத்திருக்கிறது. கடவுளது அருளில் எப்போதுமே மிகுந்த நம்பிக்கை கொண்டிருக்கிறவன் நான். நமக்கு கிடைப்பதெல்லாம் கடவுளது அருளும் ஆசியுமே என்று நினைக்கிறவன் நான். இன்று கூட பதிலுரை பாடலாக திருப்பாடல் 46 தியானித்தோம். கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் நமக்கு அரணாயும் இருக்கிறார் என்று. கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்பதற்கான பெரும் அடையாளம் இந்த ஆலயம். அந்த கடவுளது பெயர் இம்மானுவேல் என்பதற்கான சான்று இந்த ஆலயம். நாம் குடியிருப்பது போல, வீடு கட்டி குடியிருப்பது போல கடவுள் தனக்கென்று ஒரு கோயில் கட்டி குடியிருக்கிறார். நம்மோடு இருக்கிறார், நம் மத்தியில் இருக்கிறார், நமக்கு அரணாக இருக்கிறார், தம்முடைய அருளால் நம்மை நாளும் காக்கிறார் என்பதற்கான பெரும் அடையாளம் இந்த ஆலயம். ஆக இந்த புதிய ஆலயத்திற்காக அந்த கடவுளுக்கு மனம் நிறைந்து நன்றி சொல்லுவோம். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பங்கு ஆய்வுக்காக ஞானநகர் பங்குக்கு வந்திருந்த போது கிளை பங்குகளையும் பார்க்க வேண்டும் என்கிற ஆவலில் தந்தை அவர்களை கேட்டேன். தந்தை அவர்களை இரண்டாவதாக அழைத்து வந்த கிளை பங்கு நமது கோயிலூர். பெயர் மிகவும் பிடித்திருந்தது, கோயிலூர். ஆனால் கோயில் பல காலமாக முடிவடையாமல் இருக்கிறது என்பது எனக்கு மிகுந்த வருத்தமாக இருந்தது. திருச்சி மறைமாவட்டம் ஞாபகத்திற்கு வந்தது. அங்கே விராலிமலை அருகே பள்ளிக்கூடத்தான்பட்டி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது. இப்போது அது பங்காக இருக்கிறது. அந்த ஊரில் பள்ளிக்கூடமே இல்லை. பள்ளிக்கூடம் இல்லாத ஊருக்கு பெயர் பள்ளிக்கூடத்தான்பட்டி. அதேபோல் கோயில் முடிவடையாமல் இருக்கிற நிலையில் அழகான கோயிலூர் என்று இருக்கிறதே என்று தந்தையவரிடம் சொன்னேன். அந்த ஆலயம் எவ்வளவு விரைவில் முடியுமோ அவ்வளவு விரைவில் நிறைவடைய மறைமாவட்டம் நிச்சயமாக உதவும் என்று சொன்னேன். தந்தையவர்களும் அந்த பணியை திறம்பட உங்களோடு இணைந்து மறைமாவட்டத்து உதவி மட்டுமல்லாமல் உங்கள் அனைவரது உதவியோடு நெடுங்காலமாக அப்படியே விடப்பட்டிருந்த நிலையில் கடவுள் கொடுத்த ஒரு அருளின் அடையாளமாக மிக குறுகிய காலத்தில் இத்துணை அழகான ஆலயம் இங்கு அமைந்திருப்பது கடவுளது அருள். அந்த கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களோடு இணைந்து இந்த நாளில் நன்றி செலுத்துகிறேன். நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும் நம்முடைய ஊர் பெரியவர்கள் கோயில் பொறுப்பாளர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். பிரியமான சகோதர சகோதரிகளே, கோயிலில்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம் என என்னுடைய முன்னோர் சொல்லி வைத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, நம்மோடு வாழக்கூடிய இந்து சமய சகோதர சகோதரிகளுக்கும் இஸ்லாமிய நண்பர்களுக்கும் கூட அதுவெல்லாம் பொருந்துமாக வைத்தான். தமிழர் மரபில் அவர்களது பாரம்பரியத்தில் கோயிலுக்கென்று எப்போதுமே சிறப்பான ஒரு இடம் இருக்கிறது. தாங்கள் இருப்பதற்கு இடம் இருக்கிறதோ இல்லையோ, தங்கள் வீடு புதிதாக அழகாக இருக்கிறதோ இல்லையோ,
கடவுளுக்கென்று ஒரு கோயில் வேண்டும் என்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டக்கூடியவர்களாக தமிழர்கள் இருக்கிறார்கள். நாமும் இருக்கிறோம். அந்த கடவுளுக்கு ஒரு அழகிய ஆலயத்தை கட்டி அதை அந்த கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிற நாளில் இத்துணை மகிழ்ச்சியோடு கூடி வந்திருக்கிறோம். வருகிற போது கூட தந்தைவர்கள் சொன்னார்கள், முன்பே நான் வருகிற போதும் பார்த்தேன், மிகுந்த சமயப்பற்று உள்ள மனிதர்களாக இருக்கிறோம், மிகுந்த இறை நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கிறோம், கிறிஸ்தவர்கள் என்பதில் பெருமைப்படக்கூடிய மகிழ்ச்சி அடையக்கூடிய மக்களாக இருக்கிறோம். கடவுள் நமது நீண்டகால விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்திருக்கிறார். இந்த ஆலயம் அமைந்திருக்கிறது. அந்த கடவுளது அருளுக்கு நாம் நன்றி சொல்லுவோம். இந்த நாளில் வாசிக்கப்பட்ட இறை வார்த்தைகளும் கூட அப்படித்தான் நமக்கு இந்த செய்தியை சொல்கிறது. கொரிந்தியருக்கு எழுதிய தன் 2ஆம் திருமுகம் 12ஆம் அதிகாரம் 9வது இறை வார்த்தையில் பவுலடியார் தனது தனிப்பட்ட அனுபவம், அந்த கடவுளிடம் மன்றாடி ஜெபிக்கிற தனது வேண்டுதல், அதற்கு அந்த கடவுள் கொடுத்த பதிலாக சொல்லுவார், எனது அருள் உனக்கு போதும் என்று. எனது அருள் உனக்கு போதும். ஆகவே தான் பின்னொரு நாளில் அதே பவுலடியார் பேசுவார். திருத்தூதர் பணிகள் 17ஆம் அதிகாரம் 28வது இறைவார்த்தையில் வாசிக்கிறோம், ஆண்டவரே, நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் உம்மிலே தான், உம்மாலே தான், உமது அருளால் தான், உமது கிருபையால் தான், உமது ஆசையால் தான், உமது அருள் பெருக்கால், உமது பராமரிப்பிலேயே எங்கள் வாழ்வு அமைந்திருக்கிறது என்று உணர்ந்து நாங்கள் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாமே உமது அருளால் என்று சொல்லுவார். அந்த பவுலடியார் சொன்ன சிறப்புமிக்க வார்த்தைகள், கடவுள் என்னை பார்த்து சொன்னார், புதிதாக பல நூறு வேண்டுகோளை அந்த கடவுள் முன்னால் நான் வைக்கிற போது அந்த கடவுள் எனக்கு சொன்ன ஒரே பதில், எனது அருள் உனக்கு போதும். ஆக நாம் இயல்பாகவே நம்புவது, நாம் வாழ்வதே கடவுளது அருளால் தான். இந்த வாழ்க்கையின் வளம், வாழ்க்கையின் வசதிகள், நமக்கு கிடைக்கக்கூடியதாக கருதக்கூடிய எல்லாம், நம்முடையதென்று சொல்லிக்கொள்ளக்கூடிய எல்லாம் அந்த கடவுள் கொடுக்கிற அருள் என்று சொல்லுகிற போது அந்த கடவுளுக்கு நாம் நன்றி அறிந்திருக்கிறோம். இந்த அருள் எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது, இந்த கடவுளின் ஆசை எப்படி நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் விவிலியத்தை நான் விரும்பி படிக்கக்கூடிய விவிலிய பகுதிகளில் ஒன்று நாம் வாசிக்க கேட்டோம். எசேக்கியேல் இறைவாக்கு நூல் 47ஆம் அதிகாரம். கோயிலின் வலப்பக்கமாக புறப்பட்டு ஓடிய ஒரு பெரும் நீரோடை, கடவுள் தம் அருளால் ஆசையால் நம்மை நிறைத்து காக்கிறார் என்பதற்கான ஒரு அருமையான உவமையும் ஒப்பீடு என்று சொல்லலாம். அப்படித்தான் எசேக்கியேல் இறைவாக்கினர் சொல்லுகிறார், கடவுளது அருள் ஒரு நதியாக புறப்பட்டு போனது. நான் முதலில் நடந்து பார்த்தேன், கணுக்கால் அளவு தண்ணீர் ஓடியது. இன்னும் சற்று ஆழமாக போய் அளந்து பார்த்தேன், அப்போது அது முழங்கால் அளவு ஓடிக்கொண்டிருந்தது. இன்னும் சற்று தொலைவுக்கு போய் நான் அளந்து பார்த்தேன், இடுப்பளவு தண்ணீர் அங்கு ஓடிக்கொண்டிருந்தது. இன்னும் ஆழமாக போனேன், எந்த மனிதரும் கடந்து போக முடியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நீரோடையாய், ஒரு பெரும் நீர் திரளாய் அது பொங்கி ஓடுவதை கண்டேன் என்று சொல்வார். கடவுளது அருளும் ஆசையும் நமது வாழ்விலும் அப்படித்தான் பிரியமானவர்களே. ஆக எனது வேண்டுகோள் கடவுளிடம் வைப்பது, அதேபோல் உங்களுக்கு இந்த நாளில், இந்த ஆலயம் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்படுகிற நாளில் எனது வாழ்த்தும் ஆசையும் ஜெபமும் இதுதான். கடவுளது அருளும் ஆசையும் கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, இடுப்பளவு அல்ல, நீங்கள் கடந்து தாண்டி போக முடியாத அளவுக்கு ஒரு மாபெரும் நீர்த்திரளாய், மாபெரும் வெள்ளப்பெருக்காய் உங்களது வாழ்வில் நிறைந்து போக வேண்டும் என்பது தான். அதைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு கடவுளது வார்த்தையாக சொன்னது. யோவான் நற்செய்தி 5ஆம் அதிகாரத்தில் வரக்கூடிய ஒரு அருமையான இறைவார்த்தை பகுதியை பார்த்தோம். அந்த கடவுளது அருள் அந்த மனிதருக்கு கிடைக்கிறது. அந்த நீரோட்டத்தில் தான் பங்கெடுக்க இயலவில்லை என்றாலும் கூட எல்லா அருளின் அடையாளமான அந்த கிறிஸ்துவால், நம் ஆண்டவர் இயேசுவால் அந்த மனிதர் புது பிறப்படைகிறார், எழுந்து நடக்க முடிகிறது. கடவுளது ஆசி அந்த மனிதனுக்கு நிரம்ப கிடைத்து போகிறது என்று அதை நான் படித்தபோது இந்த இறைவார்த்தை பகுதிகள் தான் ஞாபகத்துக்கு வந்தது. 2 வாரங்களுக்கு முன்னால் நற்செய்தியாக வாசிக்க கேட்டோம். இயேசுவுக்கும் சமாரிய பெண்ணுக்குமான அந்த நெடிய உரையாடலில் இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லுவார். யோவான் நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 13வது இறைவார்த்தை. இயேசு சமாரிய பெண்ணை பார்த்து, இந்த தண்ணீரை குடிக்கும் ஒவ்வொருவருக்கும் மீண்டும் தாகம் எடுக்கும், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கும் எவருக்கும் என்றுமே தாகம் எடுக்காது, நான் கொடுக்கும் தண்ணீர் அதை குடிப்பவருக்குள் பொங்கி எழும் ஊற்றாக மாறி நிலை வாழ்வு தரும் என்று சொல்லுவார்.
கடவுளது அருள் நமக்குள் பொங்கி எழக்கூடிய ஊற்று. அது நமக்கு வாழ்வு கொடுக்கிறது, அந்த வாழ்வு நமக்கு நிரம்ப கிடைக்கிறது என்று வாசி. இன்னொரு பகுதியும் ஞாபகத்துக்கு வந்தது. யோவான் நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 38-37 இறைவார்த்தைகளில் இயேசு சொல்லுவார், யாரேனும் தாகமாயிருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவது போல் அவருடைய உள்ளத்திலிருந்து வாழ்வதரும் தண்ணீர் ஆராய் பெருக்கெடுத்து ஓடும் என்று சொன்னார். கடவுளது அருள் அப்படி ஒரு பெரும் ஆராய் பெருக்கெடுத்து ஓடுகிறது என்பதுதான் இந்த புதிய ஆலயம் என்று கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம். பிரியமானவர்களே, ஆக இந்த கடவுளது அருளால் வாழுகிறோம். கடவுளது ஆசையால் நமது வாழ்வு நிறைந்திருக்கிறது. இந்த ஆலயம் மட்டுமல்ல, நமது வாழ்வு முழுவதுமே அந்த கடவுளது அருளால் ஆசையால் நிறைக்கப்பட்டிருக்கிறது. ஆக கடவுளது அருள் பராமரிப்பில் வாழக்கூடிய மக்கள் ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்வது போல அந்த மனநிலையோடு தங்கள் வாழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாம் ஈசாக்கை பார்த்து சொல்லுவார், பலிக்கான ஆட்டை பொறுத்தவரை கடவுள் பார்த்து கொள்வார் மகனே. தனது மகனை பலியிடுவதற்காக அழைத்து போகிறார் ஆபிரகாம். அப்போது இருவரும் விறகு கட்டைகளை சுமந்து போகிறார்கள். நெருப்பும் இருக்கிறது. அந்த இளைய மகன் அவரிடம் கேட்கிறார், அப்பா, விறகு இருக்கிறது, நெருப்பு இருக்கிறது, பலிக்கான ஆடு எங்கே? ஆபிரகாம் சற்றும் யோசிக்காமல் சொன்ன பதிலாக விவிலியம் பதிவு செய்திருக்கிறது. வீட்டில் போய் படித்து பாருங்கள். தொடக்க நூல் 22ஆம் அதிகாரம் 8வது இறைவார்த்தை, பலிக்கான ஆட்டை பொறுத்தவரை கடவுள் பார்த்து கொள்வார் மகனே. ஆங்கிலத்தில் நல்ல மொழிபெயர்ப்பு இருக்கிறது, காட் வில் see to it. அது கடவுள் வாடு, கடவுள் பார்த்து கொள்வார். பல நேரங்களில் மனித வாழ்வு அப்படித்தான் அமைந்திருக்கிறது. எனக்கும் பொருந்தும், உங்களுக்கு பொருந்தும். கடவுள் பார்த்து கொள்வார், கடவுள் இருக்கிறார், அவரது அருள் நமக்கு உண்டு, அவர் நம்மை காப்பார் என்கிற இந்த நம்பிக்கையே நமது வாழ்வுக்கான ஆதாரம், அடிப்படை. இந்த நம்பிக்கையோடு தான் இங்கே கொண்டிருக்கிறோம். அப்படி நீங்கள் கடவுளை நம்பி இருப்பதால், அந்த கடவுளையே உங்கள் வாழ்வின் எல்லாவுமாக கருதி இருப்பதால், அந்த கடவுளது அருளும் ஆசையும் உங்கள் வாழ்வில் எந்நாளும் நிறைந்திருக்க வேண்டுமென விரும்புகிறேன். 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கிற கடவுளை நாம் நம்பி இருக்கிறோம். இணைச்சட்ட நூல் 7ஆம் அதிகாரம் 9வது இறைவார்த்தையில் மோசே தன் மக்களை பார்த்து பேசுகிற போது அப்படித்தான் 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கிறவராக நீங்கள் நம்பியிருக்கிற கடவுள் இருக்கிறார் என்று. இந்த நாளில் எனது வாழ்த்து அதுதான். 1000 தலைமுறை வரைக்கும் தம் இரக்கத்தின் உடன்படிக்கையை காக்கிற அந்த கடவுள் தமது எல்லா அருளாலும் ஆசையாலும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நமது பகுதியில் வாழக்கூடிய எல்லா மக்களையும் நிறைக்கட்டும். நம்முடைய பங்கு மக்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து காக்கட்டும். அருமையான ஒரு புனிதரை கடவுள் நமக்கு பாதுகாவலராக கொடுத்திருக்கிறார், புனித செபஸ்தியார். அவரை சொல்லுகிற போதே வீர செபஸ்தியார் என்று சொல்லுகிறோம். தனது கிறிஸ்துவ வாழ்வில் அத்துணை வீரத்தோடு அதற்கு சான்று பகிர்ந்து வாழ்ந்தவர். உயிரை கொடுத்து அத்துணை கொடுமையான சாவையும் ஏற்று தான் கொண்டிருந்த கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாக நிலைத்திருந்தவர். என்ன ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, நான் ஏற்றிருக்கிற கிறிஸ்துவை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஏற்றிருக்கிற அந்த கிறிஸ்தவ சமய நெறி வாழ்வை ஒருபோதும் நான் விட்டு விலகி சொல்ல மாட்டேன். என்ன நடந்தாலும் சரி, எவ்வளோ கொடூரமாக நீ என்னை கொன்றாலும் சரி, ஈட்டியால் குத்தி கொன்றாலும் சரி, அடித்தே என்னை கொன்றாலும் சரி, நான் அந்த கிறிஸ்துவுக்கு சார்ந்து பகர்வேன் என்று வாழ்ந்த புனித செபஸ்தியாரின் பாதுகாவலில் நாம் வாழுகிறோம். அந்த அருமையான செபஸ்தியாரின் அதே விசுவாசத்தை நாமும் கொண்டிருக்கிறோம். நம்முடைய கிறிஸ்துவ விசுவாசத்தில் உறுதியாக நிலைத்து வாழும். பிரியமானவர்களே, கடவுளை அன்பு செய்வதும் அடுத்தவரை அன்பு செய்து வாழ்வதுமே கிறிஸ்தவ நெறி என்று உணர்ந்து அந்த கிறிஸ்தவ வாழ்வில் எந்நாளும் நிலைத்து வாழ இறைவன் உங்களை நிரம்ப ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்முடைய தேவைகளுக்காக நம் விண்ணக தந்தையிடம் நம்பிக்கையுடன் மன்றாடுவோம். மன்றாட்டுக்கள். நல்லாயினே எம் இறைவா, திரு அவையை வழி நடத்தும் திரு தந்தை 14ஆம் லியோ, எமது மேதகு ஆயர் டி சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்கள் உடல் உள்ள நலம் பெற்று இறை அரசின் மதிப்பீடுகளின்படி இறை மக்களை இறை பிரசன்னத்தில் வழி நடத்தும் இறைவனின் தூதுவர்களாக வாழ புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள்
உலகின் ஒளியே, அன்பு இறைவா, மத்திய கிழக்கு மற்றும் வளைகுடா பகுதியில் நிலவும் போர் காரணமாக பெரும் பாதிப்புகள் உள்ளாகி இருக்கும் மக்கள் மேல் மனமிறங்கும் நாடுகளிடையே சமாதானம் ஏற்பட்டு உலகப்போர் வராமல் தடுத்து எல்லா நாடுகளிலும் அமைதி நிலவ வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, பாரத நாட்டை ஆசிர்வதியும். மனித மாண்போடு தன்னலம் இன்றி ஞானத்தோடு ஆட்சி செய்யும் நல்ல தலைவர்களை தர வேண்டும் என்று புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் ஊற்றே அன்பு இறைவா, புனித செபஸ்தியார் ஆலயம் கட்ட உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் நினைத்த காரியம் நிறைவேறவும் இறையருளோடு அனைத்து நல்ல உள்ளங்களையும் பெற்று மகிழ்வுடன் வாழ வரம் தர புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, எமது கிராமத்தில் வாழும் மக்கள் அனைவரையும் தூய ஆவியாரின் பிரசன்னத்தில் ஒரே மனதோராய் அனைத்து தேவாசீரும் பெற்று அன்பு சமூகமாக மகிழுடன் வாழ வரம் தர புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தியாகத்தின் திருவுருவே அன்பு இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நம்பிக்கையில் நிலைத்து எங்களுக்கு வரும் துன்பங்கள், நோய்கள், பிரச்சனைகளை இயேசுவின் துணை கொண்டு துணிவுடன் சந்தித்து அன்பு உறவில் வளர்ந்து தூய ஆவியாரின் கனிகளை கொடுப்பவர்களாய் வாழ புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பே உருவான இறைவா, திருப்பலி நிறைவேற்றும் மேதகு ஆயர், எங்கள் பங்கு தந்தை மற்றும் திருப்பலி நிறைவேற்றும் ஏனைய தந்தையர்களை ஆசிர்வதியும். இவர்களது பணிகளை ஆசிர்வதியும். பயணத்தில் பாதுகாப்பையும் தந்து இறை சமூகத்தின் வளர்ச்சியில் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை தந்து இறை பிரசன்னத்தில் வழிநடத்தும்படியாக புனித செபஸ்தியார் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். இறைவன் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம் கோவிலில் ஊரில் இருக்கிற எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுவோம். நம் ஞானம் நகர் பங்கு இறை சமூகத்தை சார்ந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்காக பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். குறிப்பாக நம்முடைய பங்கு தந்தைக்காக, நம்முடைய பங்கில் பணி செய்யக்கூடிய அருள் சகோதரிகளுக்காக, இந்த நாளில் நமது மகிழ்வில் பங்கெடுத்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற அருள் தந்தையர்களுக்காக ஜெபிப்போம். இந்த ஆலயம் இத்துணை அழகிய விதத்தில் கட்டி முடிக்கப்பட எல்லா விதங்களிலும் உதவிய உள்ளங்கள், உழைத்த உள்ளங்கள், ஜெபத்தால் தாங்கிய உள்ளங்கள் எல்லோரையும் அந்த கடவுள் நிரம்ப ஆசீர்வதிக்க வேண்டும். நம்மோடு வாழக்கூடிய பிற சமயங்களை சார்ந்த எல்லா சகோதர சகோதரிகளுக்காக, இந்து சமய சகோதர சகோதரிகளுக்காக, இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்காக கடவுளது அருளையும் ஆசையும் வேண்டுவோம். எங்கள் நல்ல தந்தை இறைவா, புனித செபஸ்தியாரோடு இணைந்து நாங்கள் இந்த நாளில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆலயம் உமது மாட்சிக்காக நாங்கள் கொடுக்கும் எங்கள் எளிய காணிக்கையாக அமைவதாக. நீர் எந்நாளும் இந்த ஆலயத்தில் குடியிருப்பீராக. உம்மை நம்பிக்கையோடு தேடி வந்து தங்கள் தேவைகளுக்காக மன்றாடுகிற எல்லோரது விண்ணப்பங்களையும் நீர் கேட்கிற இடமாக இது இருப்பதாக. உமது அருளால் வாழுகிறோம் ஆண்டவரே. அருள் நிறைந்த வாழ்வை எங்கள் அனைவருக்கும் கொடுத்துள்ளும். எங்கள் ஆண்டவராகிய
கிறிஸ்து வழியாக புனித செபஸ்தியாரின் பரிந்துரையில் நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். ஆமென். எதை தந்தாலும் என்றும் தந்தாலும்
அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எங்களுடையதும் உங்களுடையதுமான இப்பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நீர் அளித்த கொடைகளையே உமக்கு நாங்கள் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றோம். அதனால் அழிவுக்குரிய எங்களுக்கு இவை உமது அருள் பராமரிப்பின் அடையாளமாகவும் அழியா வாழ்வுக்குரிய அருமருந்தாகவும் செயல்படவா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமா. உம்முடைய பிள்ளைகளின் உள்ளங்களை தூய்மைப்படுத்தி புதுப்பிக்க பயனுள்ள சிறப்பான தவக்காலத்தை ஏற்படுத்தினீர். அதனால் நாங்கள் மட்டுமேறிய பற்றுதல்களிலிருந்து விடுதலை பெற்று நிலையற்றவற்றில் மனதை ஈடுபடுத்தாது நிலையானவற்றில் மேன்மேலும் மனதை செலுத்துமாறு எங்களை தூண்டுகின்ற உமது அருளின் காலம் இதுவே. ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் அது ஆட்சியை புகழ்ந்துரைத்து மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது: ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாமை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது திரு பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையேறாது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்தமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு
எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவா. அவர் பணித்தவாறே மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கியருளமை மன்றாடுகின்றோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானிறிவார். உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய் ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை மூட ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும்போது திரு அவையை சிறப்பாக அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தருளும். கனி உள்ள தந்தையே, எங்கும் சிறண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும், குறிப்பாக இந்த ஊரில் மக்களோடு வாழ்ந்து மரித்து திருவடிகளில் இருக்கின்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து வேண்டுவோம். உலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமா. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என நம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்துருள்வீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. மகிழ்ச்சியோடு ஒருவருக்கொருவர் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வந்தது. தெய்வம் உன் அன்பில் பேரார்வம் கொண்டே, தேடும் என் கண்ணில் பேராவல் கண்டே. செபஸ்தியாரே, ஆறுதல் அளித்த புனித செபஸ்தியாரே, எங்களுக்கு நேர்ந்திருக்கும் ஆபத்து இக்கட்டான சூழல்களில் உமது வல்லமையான மன்றாட்டால் எங்களை விடுவித்தருளும். போர் வீரரும் வேத சாட்சியுமான புனித செபஸ்தியாரே, இன்றைய சமூகத்தில் பரவி கிடக்கும் ஆன்ம உடல் தொற்று நோய்களிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் கிறிஸ்துவின் உண்மை சீடராக வாழ இறைமகன் இயேசுவிடம் எங்களுக்கு பரிந்து பேசி மன்றாடும். ஆமென். மன்றாடுவோமா. எங்கள் இறைவனாகிய ஆண்டவரே, எங்கள் மனங்களை கனிவுடன் தூய்மைப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். விண்ணக அருள் அடையாளங்களால் எங்களை புதுப்பிப்பதன் வழியாக தொடர்ந்து இப்பொழுது வருங்காலத்திலும் எங்களுக்கு தேவையான எல்லா அருளையும் ஆசையையும் பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இரக்கமுள்ள இறைவா, உமக்கள் என்றும் உம்மீது பற்றன்பு உள்ளவர்களாக விளங்கச் செய்வீராக. உமது கனிவால் அவர்கள் தங்களுக்கு பயன் தருபவனற்றையெல்லாம் இடைவிடாது உம்மிடமிருந்து உமது அருளாகவே பெற்றுக்கொள்வார்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ வைத்த இயேசுவுக்கு வாடெங்கும் முழங்க நன்றி சொல்வேன். என்னில் வந்த நாதனுக்கு என்னை காக்கும் தேவனுக்கு நெஞ்சார என்றும் நன்றி சொல்வேன். வாழ்வழித்த வள்ளலுக்கு வாழ வைத்த இயேசுவுக்கு வாடெங்கும் முழங்க நன்றி சொல்வேன்.
தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போ அகமகிழ்வோம். திருப்பாடல் 118:24. கோவிலூர் புனித செபஸ்தியார் ஆலய திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் எனது கிராமம் சார்பாக மகிழ்வுடன் வரவேற்று வாழ்த்து கூட்ட நிகழ்விற்கு துவங்குகிறோம். முதலில் இறைவணக்கம். இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா, இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. உந்தன் அன்பு உறவின்றி எனக்கு இங்கு சொந்தம் சுற்றம் சூழ்ந்திட பயன் என்னவோ. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. மெழுகாகினேன் திரியாகவா, மலராகினேன் மனமாகவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவாய், இதயத்தில் எழுந்திடவா. என்றும் இங்கு என்னோடு நின்று எம்மை அன்போடு காத்திடு என் தலைவா. இறைவணக்கம் பாடிய சகோதரிகளுக்கு நன்றி. விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் வரவேற்க வருகிறார் திருமதி மரியா அவர்கள். தாம் ஒருவராய் மாபெரும் அருஞ்செயல்களை புரிபவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றும் உள்ளது ஆண்டவரின் பேரன்பு. திருப்பாடல்கள் 136:4. ஆண்டவர் தந்த இந்த மகிழ்ச்சியான நாளுக்கு நன்றி கூறி நமது புனித செபஸ்தியார் ஆலயத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைவரையும் இறைவனின் நாமத்தில் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். தேவாலயம் என்பது வெறும் செங்கற்களால் கட்டப்பட்ட கட்டிடம் அல்ல. அது நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பையும் சமாதானத்தையும் கிருபையையும் பகிர்ந்தளிக்கும் ஒரு புனித இல்லம். இன்று நமது புதிய ஆலயத்தின் கதவுகள் திறக்கப்படுவது நம்முடைய வாழ்க்கையில் புதிய ஆற்றலும் ஆசீர்வாதமும் திறக்கப் போவதை உணர்த்துகிறது. இந்த புதிய ஆலயத்தை திறந்து வைக்க ஞானத்தின் ஒளியாம், சத்தியத்தின் குரலாம், தஞ்சை மறை மாவட்டத்தின் காவலராம், அன்பை போதிக்கும் அருட்பணியாளராம், மக்கள் மனங்களில் இறைவனை காட்டுபவராம், தனது மாசற்ற வாழ்வால் வழிகாட்டும் எமது பாசமிகு தஞ்சை மறை மாவட்டத்தின் மேதகு ஆயர் டி சகாயராஜ் அவர்களை எமது கிராம மக்கள் சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருகவென வரவேற்கிறோம். வேதத்தின் விளக்காய், அறிவின் ஒளியாய், இறை வழியில் வழிநடத்தும் இறைவனின் தூதர் நம் பாசமிகு பங்கு தந்தை எஸ் செலஸ்டின் அவர்களையும் எமது கிராம மக்கள் சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருகவென வரவேற்கிறோம். அன்பையும் விசுவாசத்தையும் மக்கள் மனதில் ஆழமாய் விதைக்கும் இறைவனின் அன்பர்களாக இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அருட்பணியாளர்களையும் எமது கிராம மக்கள் சார்பாக இரு கரம் கூப்பி வருக வருகவென வரவேற்கிறோம். கடந்த 27 வருடங்களாக தங்களுடைய சேவையை ஞானம் நகர் பங்கிற்கு தன்னலம் பாராது ஏழைகள் பால் கொண்ட அன்பினால் இறைப்பணி, கல்விப்பணி, சமூகப்பணி என முப்பணிகளையும் முத்தாய்ப்பாய் செய்து வரும் எமது பங்கின் பலோட்டின் அருட்சகோதரிகள் அனைவரையும் எமது கிராம மக்கள் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறோம்.
புனித செபஸ்தியார் ஆலயம் உருவாக இரவு பகல் பாராது உழைத்து முயற்சியை முன்னெடுத்து ஆலயம் உருவாக காரணமாக இருந்த கோவிலூர் முக்கியஸ்தர்கள் மற்றும் கிராம மக்கள் அனைவரையும் வருக வருகவென வரவேற்கிறோம். ஞானம் நகர் பங்கின் கிளை கிராமமான எங்களது கோவிலூர் புனித செபஸ்தியார் ஆலய திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஞானம் நகர் பங்கு இறை மக்கள், இளையோர் நற்பணி மன்ற உறுப்பினர்கள் மற்றும் பல இடங்களிலிருந்தும் இறைவனை துதிக்க வருகை தந்திருக்கும் தங்கள் அனைவரையும் கோவிலூர் கிராம மக்கள் சார்பாக வருக வருகவென வரவேற்கிறோம். உங்கள் அனைவரையும் இனிதே வரவேற்று எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. வரவேற்புரை வழங்கிய சகோதரிக்கு நன்றி. மாணவர்களின் கல்விக்காய் அள்ளி வழங்கும் வள்ளலாம் நமது மேதகு ஆயர் அவர்களை கௌரவித்து கல்வி நிதித்தொகை வழங்குகிறோம். பல்லோட்டின் அருட் சகோதரிகள் சார்பாக பொன்னாடை அணிவித்து கல்வி நிதி உதவி வழங்கப்படுகிறது. கிராம மக்கள் சார்பாக கல்வி நிதி உதவி வழங்குகிறார்கள். செல்லதுரை அவர்கள் ஆயர் ஃபாதர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்துவார்கள். செலக்ஸ்டின் அடிகளார் அவர்களுக்கு, நமது பங்கு தந்தை அவர்களுக்கு, புனித செபஸ்தியார் ஆலய திறப்பு விழாவுக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து அருட் தந்தையர்களுக்கும் கிராம மக்கள் சார்பாக பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நமது மண்ணின் மைந்தர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருட்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. நமது முன்னாள் பொறுப்பு தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்கப்படுகிறது. அருட்தந்தை அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கப்படுகிறார்கள்.
அசைந்திடு இயேசுவுக்காய் அசைந்திடு நீ மகிழ்ந்திடு மகிழ்ந்திடு ஆவியில் மகிழ்ந்திடு இயேசுவுக்காய் எழுந்திடு நீ துன்பங்களை நீக்கி நம் துயரங்களை போக்கி பயமெல்லாம் மாற்றி நம் கவலையெல்லாம் போக்கி எனக்காக வந்தீரே என் வாழ்வை நீர் மாற்றி தந்து நேசிக்கிறேன் 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 இயேசுவை 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 நேசிக்கிறேன் 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 திருவோணம் சார்பாக ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு முடிகிறது. ராராம் கோவில்வண்ணி சார்பாக மேதகு ஆயர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்தது. ராரா மோத்திரக்கோட்டை சார்பாக நமது பாசத்திற்குரிய பங்கு தந்தை அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பாசமிகு மேதகு தஞ்சை ஆயர் அவர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வருகை தந்திருக்கின்ற குருக்கள், அருட்சகோதரிகள் அனைவருக்கும் மற்றும் கோவிலூர் கிராம முக்கியஸ்தர்கள், இறைமக்கள், விழாவை சிறப்பிக்க வந்திருக்கக்கூடிய கலை கிராமங்களில் உள்ள இறைமக்கள், முக்கியமாக பிற மத சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தஞ்சை மறைமாவட்ட வரலாற்றிலேயே கொஞ்சம் அப்புறம் யாரும் இப்போ குறுக்க வர தஞ்சை மறைமாவட்ட வரலாற்றிலேயே மேதகு ஆயர் அவர்கள்தான் இளைஞர் ஆயர் என்று சொல்ல. முன்னாடி இருந்தவர்கள் கொஞ்சம் சற்று வயது முதிர்ந்தவர்கள். ஆயர் அவர்கள் ஒரு இளைஞராக இருக்கின்றார். அவருடைய அவர் வேகத்தை பார்த்தாலும் தெரியும், நல்ல ஒரு சுறுசுறுப்பாக இருப்பார்கள். எளிய உள்ளம், எளிய வாழ்க்கை முறை, தெளிவான சிந்தனைக்கேற்ற செயல்பாடு கொண்டவர் நம்முடைய ஆயர் அவர்கள். எதையும் சிந்தித்து அதை செயல்படுத்தக்கூடிய ஆயர் அவர்கள். ஒரு ஊரில் ஒரு நாட்டாமை அல்லது முக்கியஸ்தர்னு சொல்கிறோம்ல, பொறுப்பில் உள்ளவங்க, அந்த ஊருக்கு அவங்க நல்லா இருக்கும்போது அந்த ஊரே நல்லா இருக்கு, நிர்வாகம் நல்லா இருக்கு, மக்கள் எல்லாம் ஒரு ஒன்றுபட்டு வாழ்கிறார்கள். எனவே ஊர் தலைவர் முற்போக்கு சிந்தனையோடு எதிர்கால வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒரு அர்ப்பண உணர்வோடு அவருடைய அந்த தலைவர் என்ற கடமையை அவர் செய்யும்போது அந்த ஊர் மக்கள் ஒன்றுபட்ட நிலையிலே பல நிலைகளில் வளர்ச்சி காணுகிறார்கள், மகிழ்ச்சியாக இருக்கிறார். அது மாதிரி நம்முடைய மறைமாவட்டத்திலும் மனித நேயமிக்க ஒரு மனிதராகவும் நல்ல ஆயராகவும் மேதகு ஆயர் அவர்கள், குருக்கள், துறவியர், அருள் சகோதரிகள், இறைமக்கள் எல்லாரும் ஒரு குடும்பமாக வாழணும், ஒன்றுபட்டு வாழணும் என்ற ஒரு நோக்கம் உடையவர்கள். அந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதுபோன்று இறைமக்கள் ஆன்மீகம், சமூகம்
கல்வி, பொருளாதாரம், இன்னும் திறன் அனைத்திலும் அவர்கள் மேம்பட்டு வாழ வேண்டும் என்ற ஒரு எதிர்நோக்கோடு திட்டமிட்டு செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை மறைமாவட்டத்தில் உள்ள குருக்கள், இறைமக்கள் எல்லாருமே நாம் அறிந்த ஒன்று. அன்பார்ந்தவர்களே, நமது பங்கு விசாரணையின் போது ஆயரவர்கள் குறிப்பிட்டது போல எல்லா கிராமங்களுக்கும் சென்றார். நமது கிராமத்துக்கும் வந்திருந்தார்கள். இங்கு கோவிலூருக்கு வந்திருந்த போது ஏறக்குறைய 5 ஆண்டுகளாக இந்த ஆலயம் நிறைவுறாத நிலையில் இருந்த சூழலை பார்த்துவிட்டு மக்களினுடைய ஆர்வத்தையும் பார்த்துவிட்டு ஆயர் சொன்னது போல உடனடியாக அந்த பணியினை நிறைவு செய்ய பணித்தார்கள். அவ்வாறு நல்ல விதமாக மறை மாவட்டத்தினுடைய உதவியினாலும் ஆயரனுடைய ஒரு அந்த முன்னெடுப்பினாலும் இன்னும் பல நல்ல உள்ளங்களினுடைய ஒரு தாராள உள்ளத்தினுடைய ஒரு உதவிகளினாலும் இந்த ஆலயம் மிகச்சிறப்பாக அமைந்திருப்பது இறைவனுக்கு நாம் முதலில் நன்றி சொல்லுவோம், ஆயருக்கு நன்றி சொல்லுவோம், நன்கொடையாளர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி சொல்லுவோம். கைதட்டுங்க. ஆயர் அவர்கள் மறையுரையிலே சொன்னார்கள், அதுதான் அவருடைய வெற்றிக்கு அடிப்படை காரணம். என்ன சொன்னாங்க? வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும் எல்லாம் அந்த ஆண்டவன் நாள், ஆண்டவரோட அருள்நாள் தான் நம்ம எல்லாம். அந்த ஆண்டவரையே நம்பி வாழ்கிறார். ஆண்டவர் இயேசுவினுடைய மனநிலையில்தான் நமது ஆயர் அவர்களும் சமூக முன்னேற்றம், கல்வி முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், சமத்துவம், சகோதரத்துவம் என்ற இறையாட்சியின் மதிப்பீடுகளை செயல்படுத்துகின்றனர். எனவே இயேசுவினுடைய மனநிலையிலே அந்த இயேசுவை நம்பி அந்த இயேசுவுக்காக ஒரு கிராமத்தில் நாட்டாமல் இருக்க மாதிரி ஒரு மறை மாவட்டத்துக்கு ஒரு தலைவர் நம் ஆயர் அவர்கள் செயல்படுவதனால்தான் இன்று எல்லா நிலைகளிலும் குருக்கள், துறவியர், அருட்சகோதரிகள், இறைமக்கள் எல்லாருமே மகிழ்ந்திருக்கிறார்கள், மன நிறைவோடு இருக்கின்றார். எனவே அந்த விதத்திலே நமது ஆயர் அவர்கள் இங்கு நமது ஆலயத்திற்கு வந்திருந்து திருப்பலி நிறைவேற்றி நமக்காக ஜெபித்ததற்காகவும் ஆயர் அவர்கள் செய்த உதவிகளுக்காகவும் இன்றைய நாளிலே நாம் மீண்டும் நன்றி சொல்லுவோம். இந்த விழாவுக்கு வருகின்ற அனைத்து அருட் தந்தையர்கள் மற்றும் அருட் சகோதரர்கள், கிராம இறைமக்கள் மற்றும் பிற மறையை சார்ந்த சகோதர சகோதரிகள், நமது பங்கை சார்ந்த கிராம இறைமக்கள் எல்லாருக்கும் இந்த கிராம மக்கள் சார்பாக என்னுடைய நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்வுகளை எல்லாம் மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்த நம்முடைய அருட் சகோதரிகள், அந்த பூண்டி ஆசிரியை அவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகள் மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிக்கிறேன். உங்களுடைய ஒத்துழைப்பினால்தான் இந்த சிறப்பாக இந்த ஆலயம் செயல்பட்டது. எனவே மீண்டும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிறந்ததொரு கருத்துரை வழங்கிய பங்கு தந்தை அவர்களுக்கு நன்றி. நமது கிராம மக்கள் சார்பாக உரையாற்ற வருகிறார் திருவாளர் செல்லதுரை அவர்கள். ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு. எமது கிராமத்தில் எழும்பியுள்ள புனித செபஸ்தியார் ஆலய திறப்பு விழாவிற்கு மகிழ்வுடன் வருகை புரிந்துள்ள எமது மேதகு ஆயர் அவர்களுக்கும், எமது அன்பிற்குரிய பங்கு தந்தை அவர்களுக்கும், ஏனைய அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள் மற்றும் இங்கு குழுமியுள்ள அனைவருக்கும் முதற்கண் நன்றியை கலந்த வணக்கத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 110 ஆண்டுகளுக்கு முன்பு கோவிலூர் பகுதியில் 4 கிறிஸ்தவ குடும்பங்கள் இருந்தன. தற்போது 7 கிறிஸ்தவ குடும்பங்கள் உள்ளோம். ஆரம்பத்தில் எங்களுக்கென்று கீற்றி கொட்டகை அமைத்து புனித செபஸ்தியார் சுரூபத்தை நிறுவி நாங்கள் அதை ஜெபித்து வந்தோம்.
நாங்கள் அனைவரும் இறைமக்கள் இயேசுவின் தொழிலான தச்சு தொழில் புரியும் எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். அன்றன்று உழைத்தால் தான் எங்களுக்கு உணவு என்ற சூழ்நிலையில் வாழ்கின்றவர்கள். குடும்பத்தில் வசதி இல்லாவிட்டாலும் இறைவன் மீது எங்களுக்கு ஆழ்ந்த விசுவாசமும் நம்பிக்கையும் உண்டு. காலப்போக்கில் எங்கள் முயற்சியின் காரணமாக சீவை ஓடு வேந்து ஓட்டு கட்டிடத்தில் பின்னர் ஓட்டு கட்டிடத்திலும் எங்கள் செபஸ்தியாரை நாங்கள் குடிமாற்றி ஜெபித்து வந்தோம். நாளடைவில் மாதந்தோறும் பங்குத்தந்தை மற்றும் அருட்சகோதரிகள் இங்கு வந்து திருப்பலி நிறைவேற்றி எங்களுக்காக இறையாசி பெற்று தந்தார்கள். எங்கள் செபஸ்தியாரை ஆலயம் அமர்த்தி அழகு பார்க்க நாங்கள் ஆசைப்பட்டோம். பணவசதி இல்லாவிட்டாலும் எங்களால் முடிந்தவையை பணமாக சேமித்து ஆலயம் கட்ட முயன்றோம். எங்களால் இயலாத நிலையில் அவ்வாலயம் அப்படியே 4 ஆண்டுகளாக தடைப்பட்டு நின்றுவிட்டது. எங்கள் மீது அன்பு கொண்ட எங்களது பங்கு தந்தை செலஸ்டின் அவர்கள் மேதகு ஆயரின் பங்கு விசாரணையின் போது மேதகு ஆயர் அவர்களை அழைத்து வந்து எங்கள் ஆலயத்தை பார்வையிட்டார்கள். எங்கள் வேண்டுகோளுக்கு இணங்க இரக்கமும் கொண்ட மேதகு ஆயர் அவர்கள் உடனே ஒப்புதல் கொடுத்து காலதாமதம் இன்றி பணியினை நிறைவாக முடிக்க பங்கு தந்தை வழியாக உதவினார்கள். மேதக ஆயர் அவர்களின் கருணையாலும் இரக்கத்தாலும் அவர்களது தாராள குணத்தாலும் எமது பங்கு தந்தையின் அயராத முயற்சியால் பங்கு தந்தையின் வழியாக பல வழிகளில் உதவிகள் கிடைக்கப்பெற்று இதோ இன்று புனித செபஸ்தியார் கிளை பங்கு ஆலயம் மிக சிறப்பாக அழகுடனும் பொலிவுடனும் இறை பிரசன்னத்தில் எழும்பி உள்ளதை பார்க்கும்போது மிகவும் மகிழ்வாக உள்ளது. வேதக ஆயர் அவர்கள் எங்கள் கிராம மக்கள் சார்பாக வணங்கி நன்றி கூறுகிறோம். எமது பங்கு தந்தை அவர்கள் எந்த ஒரு அருட்தந்தையும் செய்ய முடியாத காரியத்தை செய்து முடித்து காட்டிய செயல் வீரர். ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி மேதகுரு ஆயர் அவர்கள் அணுகுவது, எப்படி விண்ணப்பம் எழுதுவது என்பது போன்ற அடிப்படை காரியங்களையும் கற்றுத்தந்தவர். வேலை தொடங்கிய நாள் முதல் தினமும் தவறாமல் காலை இவ்விடம் வருகை தந்து பார்வையிட்டு ஆலோசனை வழங்குவார்கள். வேலைகளில் சிறிது தாமதம் ஏற்பட்டால் உற்சாகப்படுத்தி விரைவாக வேலை முடிக்க ஊக்கப்படுத்துவார்கள். எங்கள் மீது அக்கறை கொண்ட எங்கள் பாசத்துக்குரிய பங்கு தந்தை அவர்கள் வணங்கி நலமுடன் வாழ இறைவனிடம் வேண்டி அவர்களுக்கு எங்கள் பங்கு கிராம மக்கள் சார்பாக நன்றியை கூறி கொள்கிறோம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்த தந்தையருக்கும் எங்கள் பக்கபலமாக இருக்கும் அருட் சகோதரிகளுக்கும் நன்றி கூறி பல விதங்களில் நன்கொடை கொடுத்து நல்ல உள்ளங்களை வாழ்த்தி புனித செபஸ்தியார் நாமத்தில் விடைபெற்று நன்றி. ஆலயம் உருவான வரலாற்றை தெளிவாக கூறிய ஐயா அவர்களுக்கு நன்றி. சப்தமின்றி பல நற்காரியங்களை அற்புதமாய் செய்து சகாப்தம் படைக்கும் நமது மேதகு ஆயர் அவர்களை ஆசிரியரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய பங்கு தந்தை அருள் தந்தை செலசின் அவர்களே, மறை மாவட்ட சான்சலர் தந்தை அவர்களே, அருள் தந்தை விக்டதாஸ் அவர்களே, இங்கு வந்திருக்கக்கூடிய அருள் தந்தையர்களே, நமது பங்கில் பணி செய்யக்கூடிய பல்லோட்டின் அருள் சகோதரிகளே, மரியாதைக்குரிய பெரியவர்களே, அன்பு பிள்ளைகளை, உங்களெல்லாம் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. நம் மறைவுரையிலே சொன்னது போல் 5 மாதங்களுக்கு முன்பு வந்தபோது ஆலயம் எப்படி இருந்தது என்று பார்த்தேன். இன்று இத்தனை பொலிவோடு இது கடவுளால் நமக்கு ஒரு கொடையாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஓர் அருளாக கொடுக்கப்பட்டதாகவே தான் கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழ நாம் வந்திருக்கிறோம். நமக்கென்று நமது குடும்பத்திற்கென்று ஒரு புதிய இல்லத்தை கட்டினால் கூட இத்துணை ஆனந்தம், இத்துணை மகிழ்ச்சி நமக்கு இருக்காது. கடவுளுக்கென்று ஒரு செபஸ்தியார் ஆலயத்தை கட்டி முடித்ததில் நமக்கு அத்துணை மகிழ்ச்சி, அத்துணை ஆனந்தம், மன நிறைவோடு அந்த கடவுள் திருமணம் கூடி வந்திருக்கிறோம். அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லி மகிழும் பிள்ளைகளாக கூடி வந்திருக்கிறோம். உங்கள் மகிழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காகவே நானும் உங்கள் மத்தியில் வந்திருக்கிறேன். உங்களோடு இணைந்து அந்த நல்ல கடவுளுக்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறேன். தேர்தல் நடைமுறையெல்லாம் அமலுக்கு வந்திருந்தாலும் கூட ஒரு பெரும் திருவிழா போல இந்த நிகழ்வை கொண்டாட கடவுள் நமக்கு அருள் புரிந்திருக்கிறார். அந்த கடவுளுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அந்த கடவுள் நமக்குரியவர், நம் ஆண்டவர் இயேசு நமக்குரியவர். நாம் செய்யக்கூடிய தச்சு வேலையை அவர் செய்தார் என்பதால் மட்டுமல்ல, எப்போதுமே அவர் நமக்குரியவர்
ஏழைகளுக்கும் வறியவர்களுக்குமான கடவுள். ஆக அந்த கடவுளது அருளும் ஆசியும் என்னாலும் உங்களுக்கு துணை இருக்க வேண்டுமென உங்களை மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். இப்படி செபஸ்தியாரின் அருள் காவலில் நிறைந்த நம்பிக்கை கொண்ட ஒரு இறை சமூகமாய் கோயிலூர் இறை சமூகம் என்னாலும் வாழ வாழ்த்துக்கள். ஆழமான இறை நம்பிக்கையில் அதேபோல் நம்முடைய பிள்ளைகள் எல்லோரும் நல்ல கல்வி வளர்ச்சியில், நம்முடைய இளையோர் நல்ல வேலை வாய்ப்பு பெற்று சமூக முன்னேற்றம், சமூக மாற்றம், பொருளாதார வளமை பெற்று என்னாலும் மகிழ்ந்து மன நிறைவுடன் வாழ இறைவன் உங்களை நிரம்ப ஆசிர்வதிப்பார். உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறேன். உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. சாலையோரமாகவே இருக்கிறீர்கள். வாய்ப்பு கிடைக்கிற போது மீண்டும் உங்களை ஒரு நாள் சந்திக்க வருவேன். இந்த வேளையில் என்னதான் மறைமாட்டம் உதவியது என்றாலும் கூட இந்த காரியத்தை விரும்பி, இந்த காரியத்தை மிக குறுகிய காலத்திலேயே செய்து முடிக்க உதவிய நமது பாசமிகு பங்கு தந்தையவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மறை மாவட்ட பொருளுதவியோடு சேர்த்து தங்களது பொருளுதவியும் கொடுத்து, உடல் உழைப்பை கொடுத்து, ஜெபத்தால் தாங்கி இந்த காரியம் நிறைவேற உதவி அத்தனை பேருக்கும் மனமார்ந்த நன்றி. கடவுள் உங்களை தாராள உள்ளத்தை ஆசிர்வதிப்பார், நம் மக்களை ஆசிர்வதிப்பார். உங்களை சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை சொல்லி, இவ்வளவு சிறப்பாக இந்த ஆலயத்தையும் அதற்கு அருகாமையில் இந்த ஷெட்டையும் அமைத்து எல்லா காரியங்களையும் சிறப்புற செய்த உங்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களும் பாராட்டுக்களும். கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பார். தேங்க்யூ. ஆசீருரை வழங்கிய ஆண்டவருக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல நம் தாயும் தந்தையுமான இறைவன் தம் அளப்பெரிய மாட்சியாலும் இவ்வுலகின் மீது கொண்ட மாறாத அன்பாலும் தம் திருமகனின் வாழ்வாலும் வார்த்தையாலும் மரணத்தாலும் உயிர்ப்பாலும் தம் தூய ஆவியாரின் அனைத்து நிறைவுபடுத்தி வழிநடத்தி காக்கும் அருளாலும் புனித ஆரோக்கிய தாயின் அன்பு அருள் துணையாலும் புனித சூசேப்பின் வேண்டுதலாலும் நம் அன்பு பாதுகாவலர் புனித செபஸ்தியாரின் பரிந்துரைகளாலும் உங்களை ஆசிர்வதிப்பாராக, உங்கள் குடும்பங்களை ஆசிர்வதிப்பாராக, நம் மக்கள் எல்லோரையும் ஆசிர்வதிப்பாக. இந்த நாளில் பெருந்திரளாக வந்திருக்கிற பிற சமயங்களையும் சார்ந்த எல்லா சகோதர சகோதரிகளையும் ஆசிர்வதித்து நம்முடைய அருளால் ஆசியால் நிரப்புவாராக. கடவுள் தாமே எங்களுக்கு எல்லாமாக இருந்து நீங்கள் இப்படி செபஸ்தியாரின் பரிந்துரையில் ஏறெடுக்கிற எல்லா ஜபங்களுக்கும் கனிவாய் செவிசாய்த்து தம் அருள் பெருக்கில் உங்களை எந்நாளும் காப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் நிரம்ப ஆசிர்வதிப்பாராக. ஆமென். இறையாசீர் பெற்று தந்த நமது மேதகு ஆயர் அவர்களுக்கு நன்றி. சுந்தர ரோமைராயனுக்கே ஜெய் ஜெய் பாடுவோமே. இந்நில மீதினில் நன்மை ரூபனே, எத்திசையும் சத்தியம் காக்கும் சுத்த வீரனே, இயேசு பரநாசி பெற்ற எங்கள் ஆயனே, இயேசு பரநாசி பெற்ற எங்கள் ஆயனே. சுவீர சுந்தர ரோமைராயனுக்கே ஜெய் ஜெய் பாடுவோமே. கோடான கோடி மக்கள் உம் பாதம் தேடி தினம் தினம் வருகையிலே, தந்தை மகன் தூய ஆவி அருளாலே உம்மை தேடுவோரை நிரப்புகிறீர். கோடான கோடி மக்கள் உம் பாதம் தேடி தினம் தினம் வருகையிலே, தந்தை மகன் தூய ஆவி அருளாலே உம்மை தேடுவோரை நிரப்புகிறீர்.
தொட்ட விசுவாசத்திலே நின்ற செபஸ்தியாரே, எங்கள் செபஸ்தியாரே.